எலிக்காய்ச்சல் பாதிப்படைந்தோர் நலமுடன் உள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் கண்டறியப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரிகளில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிகள் சுத்திகரிக்கப்பட்டு குளோரின் நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையினர் அதிரடி ஆய்வுகளை நடத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற பஞ்ச் போலியோ சொட்டு மருந்து முகாமினை மாவட்ட ஆட்சியர் சுகுமார், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நெல்லை மாவட்டத்தில் தீவிர சொட்டு மருந்து வழங்கும் முகாம் 948 மையங்களில் நடைபெற்று வருகிறது. 1,48,000 டோசஸ்கள் கையில் குறைக்கப்பட்டு சொட்டு மருந்து வழங்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை ஒட்டி உள்ளாட்சி நிர்வாகங்கள், சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் திருமண மண்டபம், பள்ளி கல்லூரி வளாகங்கள், நீரேற்று நிலையங்கள் போன்றவற்றில் குடிநீரில் சுத்திகரிப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எலிக்காய்ச்சல் கண்டறியப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரிகளில் உள்ள நீர்நிலைகளில் ஆய்வு செய்யப்பட்டு குளோரிசன் அளவு குறித்து கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை மூலம் திடீர் ஆய்வுகளை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் வடகிழக்கு பருவமழை உள்ளிட்டவைகள் வருவதால் தொற்று நோய் பரவாமல் இருக்க குடிநீரை காய்ச்சி பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட எந்தவிதமான காய்ச்சல் பாதிப்பும் நெல்லை மாவட்டத்தில் இல்லை எனவும் ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தினம் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்றைய தினம் தொடங்கப்பட்டது. நமது மாவட்டத்தை பொறுத்தவரை 1,32,124 குழந்தைகள் தற்போது இந்த சொட்டு மருந்து முகாம் மூலம் அவர்களுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். நமக்கு மொத்தம் 1,86,000 டோஸ் போலியோ மருந்து நமக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் 1,54,000 டோஸ் இன்றைக்கே கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். யாராச்சும் வீடு பூட்டி இருந்தாவோ அல்லது அந்த குழந்தைகள் எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தாவோ 2 நாளில் கவர் பண்ணிடுவாங்க. டோர் டு டோர் செக்கப் நடக்கும். அதில் ஏதாச்சும் விடுபட்ட குழந்தைகள் இன்னும் அடுத்த 2 நாட்களுக்குள்ளே கவர் பண்ணி நம்ம மாவட்டத்தில் 100% குழந்தைகள் கவர் செய்யப்படுவார்கள். இதற்காக 964 முகாம்கள் நம்ம இப்போ இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த 964 முகாம் மட்டும் இல்லாமல் 48 மொபைல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஏதாச்சும் குழந்தைகள் மைக்ரண்ட்டாக இன்றைக்கி விசேஷத்துக்கு எங்கேயா போயிருக்காங்க அல்லது மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 48 கேம்ப்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 3 டிரான்சிட் கேம்ப்ஸ் எங்கேயாச்சும் இந்த பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷனில் பெருமளவில் போகிற இடங்களையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி 3 பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இது ஒரு ரொட்டீனாக நடக்கிற விஷயம்னு சொல்லி விட்டுறவேன்னா, நீங்கள் 100% உங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.